கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்ஐயா 37வது அதிகாரம் 20வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்தில் எசேக்கியா ராஜா அவனுடைய ஜெபம் அல்லது விண்ணப்பத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை ரட்சியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். அதனுடைய அர்த்தம் என்ன? இதன் நிமித்தமாய் விடுதலை பெறும் பொழுது மகிமை தேவனுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த இடத்திலே எசேக்கியா மிகவும் கடினமான ஒரு பாதையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த இடத்திலே அவனுக்கு விரோதமாக ராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள், அவனுக்கு விரோதமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த இடத்துல எசேக்கியா விடுதலை பெறுவதற்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான சூழல்களில் சிக்கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இந்த மாம்சீக பலத்தோடு கூட யாராலும் முடியாது என்று சொல்லி நினைத்த பொழுது எசேக்கியா அவனுடைய விண்ணப்பம் இதுதான்: கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஒருவேளை இன்றைய நாளின் ஜெபம் உங்களுக்கு இப்படியாக இருக்கலாம். இன்றைய நாளிலும் ஒருவேளை நீங்களும் கூட பலவிதமான சிக்கல்களில் சிக்கி தவித்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எசேக்கியாவினுடைய ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கிறது. அதே அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது: அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அந்த சீரியா ராஜா எப்படி வந்தானோ அதே வண்ணமாக திரும்பி போனான். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். Now the Lord our God deliver us from his hand, so that all the kingdoms of the earth may know that you, Lord, are the only God. நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை தேசம் அறிய வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம், காரியங்கள் விரோதமாக இருக்கலாம், மாம்சீகத்தின் பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னத தேவனுடைய பலன் நமக்காக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னவண்ணமாய் நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரின் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த நாளிலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன கர்த்தர், நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கக்கூடிய சத்துரு எவ்வளவு பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனை முறியடிக்க நம் தேவனால் முடியும். எசேக்கியாவுக்கு செய்ததை இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எசேக்கியா அன்றுமை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் பதில் கொடுத்து வெற்றியை கொடுத்தீர். அதே வண்ணமா இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவரே, துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் என்று சொல்லி கலங்கி போய் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் இந்த நாளிலே கர்த்தர் விடுதலையை கொடும். சத்துரு வைத்திருக்கிற கண்ணை நாளிலே தெரித்து போவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.